நம்ம வந்து நிறைய ஷிப்ஸை பற்றி கேட்டிருப்போம். பட் இந்த டைவிங் பெல் ஷிப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை வச்சு நம்ம தண்ணிக்குள்ளே போய் வேலை செய்யலாம். அதை பற்றி பார்ப்போம். டேமன் ஷிப்யார்ட் குரூப்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து இந்த டைவிங் பெல் ஷிப் பண்ணுறதுலாம் ஃபேமஸ். அவங்க வந்து 50 வருஷமாக இந்த ஷிப்ஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இது வந்து நார்மல் ஷிப்ஸ் மாதிரி இருக்கும். பட் பார்க்கறதுக்கு நம்ம இந்த பீரங்கி மாதிரி இருக்கும். இந்த நார்மலாக நமக்கு பீரங்கியில் பார்த்தா இந்த மொனை மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா இந்த தண்ணிக்குள்ளே அதை இப்படியே இறக்கிடும். ஸோ இறக்கின உடனே இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, இந்த மாதிரி கடலில் ஏதாவது தொலைஞ்சிடும், இல்லை இந்த ஆற்றுலலாம் தொலைஞ்சிடும். எக்ஸாம்பிள் இந்த ஆங்கர்லாம் வந்து விழுந்துச்சுன்னா அதை எப்படி எடுப்பாங்கன்னு கூட நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். பட் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பல்ஸ் வச்சு தான் எடுத்துட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா, அந்த நீட்டாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே போயிடும். தண்ணிக்குள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணால் நம்ம ஒரு சேம்பருக்குள்ளே போயிடணும். சேம்பருக்குள்ளே போயிட்டு ஏர் ப்ரெஷர்லாம் வந்து செட் பண்ணணும். அதை எதுக்கு செட் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அந்த கீழே போகும்போது நமக்கு அந்த மூச்சு வாங்குறதுலாம் அதிகமாக இருக்கும். ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த பைப் மூலியமாக நமக்கு மனுஷங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் வந்து அவங்க உள்ள செலுத்திடுவாங்க. பட் நம்ம அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஏன்னா இப்போ நார்மலாக இந்த ஃப்ளைட்டில் போகிறவங்களுக்குலாம் போகும்போது இந்த காது வலிக்குதுலாம் சொல்லுவாங்க. அதுக்காக வந்து இப்படி மூச்சு இழுத்து விடுறது, ஏதாவது ஸ்விவ் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஃபர்ஸ்ட் சேம்பரில் வந்து நம்மளே தயார் பண்ணி வச்சுக்கணும். பண்ணதுக்கப்புறம் அந்த டனல் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்குள்ளே நம்ம கீழே இறங்கி நின்னா நம்ம எப்படி ஒரு கரையில் நிற்போமே, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அந்த மாதிரி அந்த டனலுக்குள்ளே நம்ம நிற்போம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஒரு ஆறுக்கு நடுவில் நின்றுட்டு இருப்போம். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. ஸோ எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஆங்கரை தான் தேடி போவாங்க. ஸோ தேடும்போது அவங்களுக்கு ஆங்கர் கிடையாது. உடனே அவங்க வந்து கீழே இருந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபோனில் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேப்டன் நாங்கள் வந்து தேடணும், அந்த ஆங்கர் கிடைக்கல, நீங்கள் அடுத்த லெவலுக்கு போங்கன்னா இப்போ இங்கே இருக்க ஷிப் வந்து அடுத்தது இப்படி போய் நிற்கும். நின்ன உடனே திரும்பி அதே ப்ராசஸ் நடந்து அங்கே தண்ணியெல்லாம் போயிடும். திரும்பி அங்கெல்லாம் தேடிட்டு கேப்டன் இங்கேயும் கிடைக்கல, அடுத்த இடத்துக்கு போங்க அப்படின்னா அடுத்து அவங்க அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் இப்படி நவருவாங்க. அப்படி நவுந்து கடைசியில் பார்த்தா அந்த ஆங்கரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஆங்கர் பார்த்தோன்னா அதுவே ஒரு 6 டன் வெயிட் இருக்கு. ஸோ கண்டுபிடிச்ச உடனே அவங்க அதில் வந்து அந்த கயிறுலாம் வச்சு கட்டிட்டு அதை வந்து தூக்கி அதை வந்து மேலே எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கடலில் தொலைஞ்ச எல்லா விஷயத்தையும் இவங்க எடுக்கிறாங்க. அந்த கேப்டன் ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி வந்து எனக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வேலையை பண்ணுறதுக்கு. ஏன்னா இது எனக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, யாருமே கால் வைக்காத ஒரு இடத்துக்கு நான் டெய்லியும் வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இது எனக்கு போகிறதுக்கு ஒரு நிலா மாதிரி தான் இருக்கு. நான் நிலாவில் கூட நிறைய பேர் போயிட்டு வராங்க. பட் இது வந்து ஒரு மனுஷனால் அசாத்தியமான ஒரு விஷயம். அதை நான் டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவார். ஆக்சுவலாக இது வந்து இப்போ கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜியே இல்லை. இந்த டிரைவிங் பில்லை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் பார்க்குறேன். ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்குது, 16th செஞ்சுரியில் வரைஞ்சிருக்காங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டனல் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நார்மல் படகு மாதிரி இருந்துட்டு அதில் ஒரு ஆளை வந்து ஜார் மாதிரி, ஒரு பெரிய சைஸ் ஜார் மாதிரி வச்சு உள்ளே அனுப்புகிறாங்க. த கிரேட் அலெக்சாண்டர்ன்ற மாதிரி எழுதி வச்சிருந்தாங்க. அப்பதான் தெரியுது, ஆஹா இது வந்து சின்ன ஒரு ப்ராசஸ் இல்லை, இதை வந்து முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கூட, இந்த கடலுக்கு நடுவில் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கூட முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு உள்ள மேக்ஸிமம் அவங்களால 3 hours தான் இருக்க முடியும். ஸோ அந்த 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மேபி மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு அவங்க திரும்பி வெளியே வந்து திரும்பி அந்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடலில் ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் அந்த கேப்டன் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நானே அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கேன். ஒரு கப்பலில் வந்து கீழே இறங்கி அந்த ஃபேனை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அந்த பெரிய பெரிய சங்கிலியாக இருக்கும் அதை லாக் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த கடலுக்கு நடுவில் அந்த ஆயிலெலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ஜாப்னு சொல்லலாம். அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி கடலில் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம்னே சொல்லலாம்.